ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ருசியான மீன் குழம்பு எப்படி வைக்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு 1 கிலோ மீன் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் எடுத்து 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தேவையான அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணி உள்ளே சேர்த்து நல்லா எல்லா பக்கம் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணியில் திரும்ப சேர்த்து ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய், தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உரித்து வச்சுருக்கிற பூண்டு பல் உள்ளே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, 2 வத்தல் உள்ளே சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீரகம் மிளகும் நல்லா பொரிஞ்சோன்னே இதையும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு, ஆனியன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி உள்ளே சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா கலவையை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் மீன் குழம்பு பொடி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி உள்ளே சேர்த்து அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த புளி கலவையை உள்ளே சேர்த்துக்கோங்க. லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா கலவையெல்லாம் நல்லா கொதித்து இந்த புளி கொஞ்சமாக திக்காக வற்றி வரணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் உள்ளே ஊற்றிக்குவோம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை உள்ளே ஊற்றிக்கலாம். தேங்காயை உள்ளே ஊற்றிட்டு நம்ம எடுத்து அலசி வச்சுருக்கிற மீனை உள்ளே சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி சுற்றி இப்படி போடுங்க. ஒரே இடத்துல போடக்கூடாது. இப்படி சுற்றி எல்லா பக்கம் போட்டு மீன் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் மீன் வேகும். இப்படி சுற்றி எல்லா பக்கம் போட்டுக்கோங்க. இப்போ எல்லா மீனையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ மீன் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக கொத்தமல்லி தூவிக்கலாம். மேலாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் கமகமன்னு மணக்க மீன் குழம்பு ரெடி.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.